அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேராகிராஃபை வந்து எப்படி வந்து செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சுவாமி விவேகானந்த கோர்ஸ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். அந்த டைப் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஒரு பேராகிராஃப், ஓகேங்களா. இந்த பேராகிராஃபில் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேராகிராஃப். ஸோ லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நிறைய ஸ்பேஸ் வேணுமா இல்லை ரொம்ப கிட்ட வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேராகிராஃபை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1.0 1.15 அப்படின்னா எவ்வளோ ஸ்பேஸ் வரும் 1.5. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1.5 இப்போ 2ன்னு வைக்கும்போது அந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் 2 லைன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். 2.5 3 லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேசஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு மூவ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இண்டென்ட் டிக்ரீஸ் இண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. டிக்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு கிட்ட வரும். இன்க்ரீஸ் இண்டென்ட் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி வந்து எனக்கு அந்த பேராகிராஃப்குள்ளே வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்க்ரீஸ் இண்டென்ட் டிக்ரீஸ் இண்டென்ட். ஸோ இந்த பேராகிராஃபில் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ஸோ இப்போ இங்கே மட்டும் எனக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைடு வரும். ரைட் அது சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வரும். ரைட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு வரும். அதாவது ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இந்த ஸ்பேசஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் இது பண்ணிக்கும், அதுவே வந்து மூவ் பண்ணிக்கும். அதாவது லெஃப்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதே மாதிரி ரைட் சைடு. ரெக்கார்டிங் ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ இல்லை எனக்கு லெஃப்ட் சைடில் இருந்தாலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிசைனிங் ஆப்ஷன்ஸில் வந்து வாட்டர் கலர், பேஜ் பார்டர் எல்லாமே இருக்குது. பேஜ் கலர் எப்படி செட் பண்ணுறதுனா இந்த பேஜ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஜோட கலர் வந்துட்டு அந்த கலராக மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கலர் பிரிண்ட் அவுட்டில் எடுத்தால் அப்படியே கலர் அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை நீங்கள் பிளெயின் தான் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெயின் கலர் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஜ் பார்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. பேஜ் பார்டரை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. என்ன பார்டர் சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா அந்த மாதிரி பார்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை எனக்கு பேஜ் பார்டர் வேண்டாம் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நோ பார்டர் நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜ் பார்டர் ரிமூவ் ஆகிடும்.